பார்ட்டிஷன் சூட்ஸில் ப்ரிலிமினரி டிகிரின்னு கொடுக்கறது உண்டு, ஃபைனல் டிகிரின்னு கொடுக்கறது உண்டு. ஆரம்ப கட்ட தீர்ப்பாணை, இறுதி தீர்ப்பாணை அப்படின்னு 2 தீர்ப்பாணைகள் டிகிரிஸ்ன்றது கொடுக்கறது உண்டு. ஒருத்தர் எனக்கு இவ்வளோ ஷேர் இந்த ப்ராப்பர்ட்டியில் பாகப்பிரிவினை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பாதி பங்கு சொத்துல உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாருன்னா, பாதி பங்கு 50% ஷேர் இருக்குது அப்படின்றது கொடுக்கறது கோர்ட் கொடுக்குற ஃபைண்டிங்கு பேர் ப்ரிலிமினரி டிகிரி. எந்த பாதி அவருது, அதாவது அந்த மீட்ஸ் அண்ட் பவுன்ஸ் பிரித்து எந்த பாதி, ஏதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒரு பில்டிங்கில் இருக்குன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இன்னொருத்தருக்குன்னு பிரித்து கொடுக்குறது. இல்லைன்னா ஒரு லேண்டு 2500 ஸ்கொயர் ஃபீட் 2400 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா 1200 ஒருத்தருக்கு 1200 இன்னொருத்தருக்குன்னு பிரித்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுக்குறதுன்றத ஃபைனல் டிகிரின்றது உண்டு. ஸோ இந்த ப்ரிலிமினரி டிகிரி ஃபைனல் டிகிரின்றது இருக்குது. இந்த ஃபைனல் டிகிரி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதாவது எக்ஸிக்யூஷன்ன்றது இருக்குது. அது ஆக்சுவலாக பிரித்து கொடுக்கறதுன்றது. ஃபைனல் டிகிரின்றது எந்த பார்ட்டு நமக்கு சேருன்றது, அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன் அமல்படுத்துறதுன்றது இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்டேஜஸ் பார்ட்டிஷன் சூட்ஸில். கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு நமக்கு நினச்சா கூட அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஸ்டேஜஸ் இது. ஒருவேளை ஃபைனல் டிகிரி அப்ளிகேஷன் டிஸ்போஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதான சூழ்நிலைகளில் மாற்றம் ஏற்பட்டதுன்னா, சூழ்நிலையில் மாற்றம்னா எப்படின்னா சட்டத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு அதனால இவருக்கு ஜாஸ்தி ஒரு பங்கு கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா, அதே மாதிரி ஃபைனல் டிகிரி அப்ளிகேஷன் டிஸ்போஸ் ஆனதுக்கு அப்புறமா எதனா சூழ்நிலைகளில் எதனா மாற்றம் ஏற்பட்டதுன்னா, எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை இபி ஃபைல் பண்ணி டிஸ்போஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, அதை ஆக்சுவலாக பிரித்து கொடுக்கறதுக்கு முன்னாடி எதனா சூழ்நிலையில் எதனா மாற்றம் ஏற்பட்டதுன்னா என்ன பண்ணுறதுன்றத ஒரு கேள்வி ஒன்று ரைஸ் ஆகும். இது சம்மந்தமாக நிறைய இந்த ஹிந்து சக்சஷன் ஆக்டை அமெண்ட் பண்ணும்போது லேடிஸ்க்கு ஈக்குவல் ஷேர் கொடுக்கணும்னு சொல்லி 2005 சென்ட்ரல் எனாக்ட்மெண்ட் வந்த போதும் இல்லை 1999 ஸ்டேட் எனாக்ட்மெண்ட் நிறைய வரும்போதும் இந்த விஷயம் நிறைய டிபேட்டுக்கு வந்தது. கோர்ட் முன்னாடி நிறைய ஒரு கேள்விக்குறியாக ரைஸ் ஆகப்பட்டது. இந்த இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பர்டிகுலர் கேஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 2023 2022 23 சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்மெண்ட் ஒன்று வந்தது, வினீதா சர்மா கேஸ்ன்னு சொல்லி ஒரு கேஸ். அந்த கேஸில் லேடிஸ்க்கு ஈக்குவல் ஷேர் உண்டு, அது ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டோட உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸில் ஒரு ஜட்மெண்ட் ஒன்று வந்தது. அதாவது 2005க்கு முன்னாடியே இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிஷனாக இருந்திருந்தாலும் பிரிவு படலைன்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஃபீமேலுக்கு ஈக்குவல் ஷேர் உண்டுன்னு சொல்லி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஒன்று வந்தது. அந்த ஜட்மெண்ட் அடிப்படையாக வச்சுக்கிட்டு இவங்களுக்கு ப்ரிலிமினரி டிகிரி ஆயிடுச்சு, ஃபைனல் டிகிரி ஆயிடுச்சு. ஃபைனல் டிகிரிலேருந்து எக்ஸிக்யூஷன் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு இந்த ஜட்மெண்ட்லேருந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி இருக்குன்றதுனால இதில் குறுக்கிடுறாங்க. திரும்பி ஆரம்பத்துலேருந்து அதை மாற்றி சரி பண்ணி எழுதணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டை கேட்டுக்கிற மாதிரி ஒரு பெட்டிஷன் ஒன்று போடுறாங்க. இந்த கேஸை பற்றி இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பார்ப்போம். எப்படி இந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி வருதுன்றதை பற்றி பார்ப்போம். இதை பேஸ் பண்ணி நிறைய பார்ட்டிஷன் சூட்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த கேஸோட டைட்டில் அபூர்வ கவுண்டர் டெட் வர்சஸ் பாலமுருகன் அண்ட் அனதர் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நடந்தது. ஆனரபிள் ஜஸ்டிஸ் என் சதீஷ்குமார் கொடுத்த ஒரு ஜட்மெண்ட்டு ஜனவரி 3 2025 அன்னைக்கு வந்த ஒரு முக்கியமான ஒரு ஜட்மெண்ட் இது. இந்த கேஸ் ஜட்மெண்ட் வர ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுறச்சே இந்த கேஸ் சம்பந்தமாக அமிக்கஸ் கியூரே, அதாவது ஃப்ரெண்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு சொல்லி அமிக்கஸ் கியூரேவா ஒரு சீனியர் கவுன்சிலை அவரோட அபிப்பிராயத்தை சொல்லி கேட்டுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட ஒரு ஜட்மெண்ட். இந்த ஜட்மெண்டோட ஃபேக்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா, பிளெயின்டிஃப் ஒருத்தங்க பார்ட்டிஷன் சூட் பாகப்பிரிவினை கேட்டு ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. அந்த பாகப்பிரிவினையில் எனக்கு 50% ஷேர் உண்டுன்னு சொல்லி அவங்களுக்கும் அவங்க பொண்ணுக்கும் சேர்த்து அவங்க ஒரு சூட் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. இந்த கேஸ் பார்ட்டிஷன் சூட் அவருக்கு சாதகமாக தீர்ப்பாருது. எப்போனா 2003 தீர்ப்பாருது. ஸோ இவருக்கு ஒரு 50% ஷேர் இருக்குன்னு தீர்ப்பாயிடுச்சு. இந்த தீர்ப்புக்கு ஃபைனல் டிகிரி அப்ளிகேஷன் 2003 ஃபைல் பண்ணுறாங்க, அப்ளை பண்ணுறாங்க. அதாவது ப்ரிலிமினரி டிகிரி இவங்களுக்கு 50% ஷேர் உண்டுன்றது தீர்ப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் இதை எந்த 50% இவருக்கு உண்டானது அப்படின்னு சொல்லி ஃபைனல் டிகிரி அப்ளிகேஷனை 2003 ஃபைல் பண்ணுறாங்க. இந்த ஃபைனல் டிகிரி அப்ளிகேஷனும் சரி 2010 தீர்ப்பாயிடுச்சு. அதாவது இவருக்கு இதுதான் ஷேரு அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுக்கப்பட்டிருக்க 50% ஷேருன்றது உறுதியாயிடுச்சு. சரி, இந்த 2010 இந்த ஃபைனல் டிகிரி தீர்ப்பு மேலே எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க 2022. 2022 ஃபைல் பண்ணுற எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் பெண்டிங்கில் நிலுவையில் இருக்கிற சமயத்தில் நிலுவையில் இருக்கும்போது
ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்றாங்க, இந்த தீர்ப்பை வந்து வினிதா சர்மா வர்சஸ் ராகேஷ் சர்மான்னு சொல்லி ஒரு சென்சேஷனலான ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வந்தது. இதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது லேடிஸ்க்கு ஈக்குவல் ஷேர் உண்டு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2005 ஹிந்து சக்சஷன் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் கீழே லேடிஸ்க்கு ஈக்குவல் ஷேர் உண்டு. அது ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டோட உண்டு. அதாவது பிரிவுபடாத ஒரு சொத்தா இருந்ததுன்னா அந்த பழைய டேட்ல கூட அவங்களுக்கு பிரிவுபடுறதுக்கான தீர்ப்பு வந்துருச்சு. ஆனால் பிரிவுபடாமல் இருந்தது இன் எசன்ஸ் இருந்ததுன்னா அந்த ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டோட அந்த ஈக்குவல் ஷேர் அவங்களுக்கு உண்டு. சப்போஸிங் பார்ட்டிஷன் ஓரல் பார்ட்டிஷன் எஃபெக்ட் ஆயிடுச்சு, ஆனால் பழைய டேட்ல வந்து ஓரல் பார்ட்டிஷன் எஃபெக்ட் ஆயிருக்கு, ஆனால் அது வந்து பிரிவுபடாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அந்த சொத்துல பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஒன்று வந்தது. ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி பார்க்கும்போது சூழ்நிலைகளில் ஒரு மாற்றம் ஏற்பட்ட மாதிரி இருக்கு, சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஏற்பட்ட மாதிரி இருக்கு. இவங்களுக்கும் சேர்ந்து இந்த தீர்ப்போட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்ன்ற ஒரு எண்ணத்துல இவங்க என்ன பண்றாங்க, இந்த தீர்ப்பை மேற்கோள் காமிச்சு இவங்க என்ன சொல்றாங்க, இந்த பிரிலிமினரி டிகிரியை மாற்றி எழுதணும்னு சொல்லி இவங்க இந்த கேஸ்ல வந்து ஒன்று சேர்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, இனிஷியல் ஆரம்ப கட்ட தீர்ப்பானையே மாற்றி எழுதணும், ஏன்னா எங்களுக்கும் ஈக்குவல் ஷேர் உண்டு. மொத்தமா பிரிச்சு யார் யாருக்கு என்னென்ன பார்ட்டுன்னு பிரிச்சு கொடுக்காத வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த ஷேர்ன்றது உறுதியாகாது. நீங்க என்னதான் ஃபைனல் டிகிரி தீர்ப்பு எழுதியிருந்தாலும் சரி, அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது, இப்போ சட்டம் சொல்றது இதுதான், அதனால எங்களுக்கு திரும்பி வேணும் அது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்றாங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடுறது. அப்ளிகேஷன் டு அமெண்ட் த பிரிலிமினரி டிகிரி ஃபைல் பண்றாங்க, அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடுறது. ஸோ அது மேலே ஹைகோர்ட்ல ஆர்டிகல் 227 கீழே சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. இந்த ரிஜெக்ஷனுக்கு அகெயின்ஸ்டா ஆர்டிகல் 227 சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் வந்து ஹைகோர்ட்ல ஃபைல் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இந்த ஆரம்ப கட்ட தீர்ப்பானைய அந்த தீர்ப்போட பெனிஃபிட்டை கொடுத்து எங்களுக்கு வந்து மாற்றி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உரிய ஷேர் வந்து எங்களுக்கு கிடைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு 50% ஷேர் கிடைக்கிறதுன்னு தீர்ப்பு வந்தது. ஆனால் நியாயமாக இந்த தீர்ப்பை வந்து அடிப்படையாக வச்சோம்னா அவங்களுக்கு 25% தான் ஷேர் கிடைக்கும், அதனால எங்களுக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹைகோர்ட்லையும் மேல்முறையீடு செய்கிறாங்க. ஸோ இந்த கேஸு என்ன நடக்கிறதுன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு பார்ட்டிஷன் சூட்டோட ஸ்டேஜஸ் என்ன, பார்ட்டிஷன் சூட் எப்போ முடிவுக்கு வருது அப்படின்றத மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு பார்ட்டிஷன் சூட் ஆரம்பிக்கிறது பிளைண்ட் ஃபைல் பண்ணும். எந்த சூட்டாக இருந்தாலும் ஒரு பிளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணும்போது அந்த கேஸ் வந்து ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த எந்தெந்த ஸ்டேஜஸ்லாம் கடந்து போய் முடிவுக்கு வருதுன்னு பார்ட்டிஷன் சூட் படி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பிரிலிமினரி டிகிரி, அதாவது யார் யாருக்கு என்னென்ன ஷேர்ன்னு சொல்லி கோர்ட் வந்து கொடுத்தோம். ஸோ அப்புறம் ஃபைனல் டிகிரி, அதாவது எந்தெந்த ஷேர் எங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய எந்த ஷேர் வந்து அவங்களுக்குன்னு சொல்லி. ஒரு சில சமயம் ஒரு கிரவுண்ட் டி நகரில் இருக்குது, ஒரு கிரவுண்ட் அமைஞ்சிக்கரையில் இருக்குது, ஒரு கிரவுண்ட் வந்து வேற ஒரு ஊரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிராமத்தில் வந்து ஒரு 2 ஏக்கர் விவசாய நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு 2 ஏக்கர் கிடைக்கலாம், ஒருத்தருக்கு அரை கிரவுண்ட் தான் டி நகரில் கிடைக்கலாம். அப்படிலாம் பிரிவு வந்து ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த லேண்டோட வேல்யூவை பேஸ் பண்ணி யூஸ்வலாக ஒரு அட்வொகேட் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் லேண்டோட வேல்யூஸ், ப்ராப்பர்ட்டிஸோட வேல்யூஸை அசர்டைன் பண்ணி அதை பேஸ் பண்ணி, ஒரு சில சமயம் பிரிக்க முடியாத ஒரு சொத்தா இருந்ததுன்னா அந்த சொத்தை வந்து ஏலத்துக்கு கொடுத்தோ இல்லை வித்துட்டோ இல்லை அவங்களுக்குள்ளே யாருன்னா எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்காங்கன்னா அந்த மார்க்கெட் வேல்யூ கொடுத்து எடுத்துக்கிறதுக்கு அனுமதிச்சோ அவங்க வந்து செட்டில் பண்ணிக்குவாங்க. செட்டில் பண்ணி அதை யார் யாருக்கே உங்களுக்கு இவ்வளோ கிடைச்சதுன்னு சொல்லி பிரித்து கொடுக்குறதுன்றது வழக்கம். இதுதான் பிரிலிமினரி டிகிரிலேருந்து ஒரு ஃபைனல் டிகிரி ஆகிறதுக்கான ப்ராசஸ். ஸோ பிரிலிமினரி டிகிரி கொடுத்த அப்புறம் எப்போ வேணாலும் ஃபைனல் டிகிரிக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லி ஒரு தீர்ப்பில் வந்து ஜட்மெண்ட்ல எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபைனல் டிகிரி அப்ளை பண்ணுறதுக்கான கால அவகாசம்லாம் கிடையாது, எப்போ வேணாலும் கொடுக்கலாம். ஃபைனல் டிகிரி அப்ளிகேஷன் முடிஞ்ச உடனே அந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வந்துடுது. இதே அந்த ஃபைனல் டிகிரி அப்ளிகேஷன் முடிஞ்சு அந்த ஜட்மெண்ட்டை ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் வாங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து இந்த சொத்து பத்திரத்துக்கு இணையானது ஆயிடுறது. ஸோ அந்த ஃபைனல் டிகிரி வந்து ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் வாங்கிட்டு எனக்கு இந்த தான் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி கோர்ட்டுக்கோட தீர்ப்பை வந்து ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் எம்பாஸ் பண்ணி நான் வாங்கிட்டேன்னா அது வந்து அந்த சொத்தோட ஒரு தாய் பத்திரத்துக்கு இணையானது ஆயிடுறது. ஸோ இந்த ஃபைனல் டிகிரி அப்ளிகேஷன் ஃபைனல் டிகிரி முடிஞ்சு கைக்கு வந்ததுக்கப்புறம் அதையும் வந்து பிரித்து கொடுக்காம யாருன்னா வந்து இடையூறு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அகெயின்ஸ்டா எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் இபி ஃபைல் பண்ணலாம். அமல்படுத்துறதுக்காக எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறா. இதில் வந்து எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் ஸ்டேஜில் இருக்கு. கோர்ட் அப்சர்வ் பண்ணது என்னன்னா, ஃபைனல் டிகிரி அப்ளிகேஷன் நிறைய கேசஸ் வந்து அப்சர்வ் பண்ணாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேஸ் ஒன்று நடந்தது. சாய் ரெட்டி வர்சஸ் நாராயண் ரெட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ். இது வந்து 1999 ஆந்திர பிரதேஷில் லேடிஸ்க்கு ஈக்குவல் ஷேர் கொடுக்கணும்னு சொல்லி வந்த ஒரு சட்டத்துக்கு பேஸ் பண்ணி இவங்க வந்து ப்ரிலிமினரி டிகிரி ஸ்டேஜ்லேருந்து ஃபைனல் டிகிரி மாறத்துக்குள்ள லேடிஸ்க்கு ஈக்குவல் ஷேர் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் வந்துருச்சு. அப்போ வந்து இந்த சட்டத்தை பேஸ் பண்ணி அந்த ப்ரிலிமினரி டிகிரியை மாற்றி அமைச்சாங்க. ஆனால் அந்த கேஸ் வந்து ஃபைனல் டிகிரி ஆகாத ஒரு சூழ்நிலையில் இருந்தது. இது வந்து ஃபைனல் டிகிரியே முடிஞ்சு போச்சு. ஃபைனல் டிகிரி கொடுத்து அது வந்து இபி ஸ்டேஜில் இருக்குது, எக்ஸிக்யூஷன் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் அந்த கேஸை அடிப்படையாக வச்சு நம்ம கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இதில் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா ஃபைனல் டிகிரி ஒன்று கொடுத்துட்டு அந்த ஃபைனல் டிகிரி வந்து எப்போ ஸ்டாம்ப் பேப்பரில் ஒருத்தர் கைக்கு வருதோ அப்போவே அந்த கேஸ் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அப்படின்றதோ ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இந்த ப்ரிலிமினரி டிகிரி முடிஞ்சு ஃபைனல் டிகிரி வராத நிலையில் இருக்கும்போது அந்த கேஸ் முழுமை அடையலைன்னு அர்த்தம். அப்போ வந்து சூழ்நிலையில் எதனா ஒரு மாற்றம் ஏற்பட்டதுன்னா, ஷேரில் எதனா என்லார்ஜ்மெண்ட் எதனா ஏற்பட்டதுன்னா, இல்லை டிமினிஷன் எதனா ஏற்பட்டதுன்னா அவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு அப்ளை பண்ணி, அதாவது அந்த கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணி ரெவியூ அப்ளை பண்ணி அந்த ப்ரிலிமினரி டிகிரியை திருத்தி கேட்க முடியும். அந்த ரைட் இருக்கு. பட் ஒன்ஸ் ஃபைனல் டிகிரி பாஸ் ஆயிடுச்சுன்னா எதுவும் பண்ண முடியாதுன்றது ஹைகோர்ட்டோட அப்சர்வேஷன். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் ஃபைனல் டிகிரி பாஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றதுனால இதை வந்து மாற்றி எழுத முடியாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இவங்களுக்கு வந்து இந்த சிவில் ரிவிஷன் பிட்டிஷன் சஸ்டைனபிள் கிடையாதுன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ண ஒரு முக்கியமான ஒரு ஜட்மெண்ட்டு ஜனவரி 2025 இந்த வருஷம் ஜனவரி 3ஆம் தேதி வந்த ஒரு முக்கியமான ஒரு ஜட்மெண்ட்டை நம்ம இதை சொல்ல முடியும்.